இப்ப அடுத்த இடம் பாத்தீங்கன்னு சொன்னா நல்லூர் கோயில் முன் வீதியால நேரா வந்தீங்கன்னு சொன்னா இந்த கச்சேரி நல்லூர் ரோட்ல வரும். அதுக்குள்ள வந்த உடனே நாயன்மார் வீதின்னு இருக்கு. அதால திரும்பினீங்கன்னா இந்த எஸ்கே கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லி இருக்கு. இப்ப இங்க பெர்மிஷன் கேட்டனா இப்போ ஒரு சில ரூமுகள் இருக்கு, அதை உங்களுக்கு காட்டலாம். ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா எல்லா ரூமுமே புக்கிங்லாம் இருக்கு இந்த நல்லூர் திருவிழா முடியும் வரைக்கும். அப்ப புக் பண்றதுக்கான அவைலபிலிட்டி இல்லை. ஆனா இருக்கிற ரூமுகளை நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னொரு காலத்துல உங்களுக்கு அதை புக் பண்றதுக்கு உதவியா இருக்கும். இப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முன்னுக்கே ஒரு ரூம் ஒன்று இருக்கு. இது 4 பேர் தங்குற ரூம். இது என்னண்டா 2 டபுள் பெட் இருக்கு. இப்போ 4 பேர் தங்கலாம். அதோட அட்டாச் பாத்ரூமோட குசினி ஒன்றும் இருக்கு. இங்கால உங்களுக்கு ஒரு கிச்சன் ஒன்றும் வந்துடும். இப்போ நாங்கள் மற்ற ரூமும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த ரூம் ஓகே, ஒரு 4 பேர் தங்கி நிற்கிறதுக்கு. இப்போ உள்ளுக்கு இருக்கிற மிச்ச ரூமுகளையும் பார்த்துட்டு தருவோம். இது கொமன் ஏரியா. இது இப்போ நீங்கள் ரூம்ல இருந்து சாப்பிடலாம். அப்ப இதுல வந்து நீங்க சாப்பிட்டு கொள்ளலாம். ஃபங்க்ஷன் வைக்கிறதா அதை வைத்துக் கொள்ளலாம். அது இப்போ அந்த ரூம் எவ்வளவு? அந்த 4 பேர் சாரி, ரேட்டு தான் எனக்கு பிரச்சனை. ரேட் நீங்க அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ள சொன்னீங்க. ஓகே ஓகே ஓகே, நான் நம்பரை கொடுத்துருக்கேன். ரெண்டா இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த ரூமுக்கான விலையில தெரிஞ்சு கொள்ளலாம். என்னண்டா ஓனர் வந்து இப்ப சிறுபட்டியில இல்ல கோயில் இன்னொரு கோயில் திருவிழாவுக்கு போயிருக்கிறார். அப்ப இந்த ரூம்ல நாங்க பார்க்கலாம், விலையெல்லாம் படிவா தெரியல. சாப்பாடு வசதிகள், சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. சாப்பாடு டீ வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்கும். எல்லாம் ஃபுல்லா வெஜிடபிள் ஒரு நாள் கோயில் முடியும் மட்டும் இது எடுக்க மாட்டோம். கோயில் முடியும் மட்டும் எடுக்க மாட்டேன். ஆனா மற்ற நாள் எல்லாம் இப்போ இது நார்மல் டபுள் ரூம், சிங்கிள் ரூம். சிங்கிள் ரூம் இது வந்து சிங்கிள் ரூம். சிங்கிள் ரூம் இப்ப 2 பேர் படுக்கக்கூடிய அது அவைலபிள் இல்ல. சிங்கிள் ஒரு ஆள் தான். அது 2 தராளி வச்சிருக்கு. அது டாய்லெட் பாத்ரூம், டிவி, ஏசி எல்லாம் இருக்கு. ஃபேன். அந்த ரூம் கிச்சன் காட்டலாம். அட அதான் நானும் பார்த்தேன், அது லொக்ல இருந்தது. இப்ப உங்களுக்கு 2 ரூம் இதுல காட்டி இருக்கு. இங்க வாகனம் பார்க் பண்றதுக்கு வசதி இருக்கு. பின்னால ஃபைபர் வந்து வாகனங்கள் இதெல்லாம் பார்க் பண்ணலாம். இப்ப நீங்கள் வந்து இப்ப தங்கி நிற்கிறார்கள் உள்ள சுத்தி பார்க்க போயின ஊரேன்னு சொன்னா அதுக்கு இறங்கி நாங்க டிரைவரா போட்டு நாங்கள் வாகனங்களை அரேஞ்ச் பண்ணி தருவோம். கார் வேணும்னாலும் கார், வேன் பண்ணணும். இது 2 கூட வாகனம். 3 இருக்கு, 2 கார் இருக்கு, 2 ஆட்டோ இருக்கு, மோட்டர் பைக் இருக்கு, பஸ் சைக்கிள் கூட இருக்கு. மோட்டர் பைக் உங்களுக்கு வண்டி 1000 ரூபா, சைக்கிள்னா 500 ரூபா. மோட்டர் பைக் ஃபுல் டைம் பெட்ரோல் அடிச்சு தருவோம். நீங்களே ஓடிட்டு குழந்தை தரீங்க. அப்படியே ரூம்ல இருக்கிற ஆட்கள் தான் சொல்லி அது டிரைவர் மேர் உள்ள டிரைவர் மேர் வந்து நிக்கிறதுக்கு ஒரு தனி ரூம் இருக்கு. 3 கட்டில் இருக்கு. அது ஒரு நல்ல விஷயம் தான். அவைகளுக்கு வெளியால பாத்ரூம், டாய்லெட் இருக்கு. நன்றி அண்ணா. மற்ற ரூம் 8 ரூம் இருக்கு. 8 ரூமா? இது எங்கட கிச்சன். எல்லா கொத்து ரொட்டி எல்லாம் செய்து தரப்போம். பிரியாணில இருந்து சகலம் டீ வசதிகள் எல்லாம். கிச்சன் தான் ஆகல மெயின்டைன் பண்றது. ஏன்னா நாங்கள் வெளியால விடாமல் உள்ளேயே வேலுக்கு இப்போ ரூம்ல இருக்கவங்க சாப்பாடுல பிரேக்ஃபாஸ்ட் கேட்டவங்க உடனே செஞ்சு கொடுத்துடலாம். அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சப்பாத்தினா சப்பாத்தி, பரோட்டா, கொத்து ரொட்டி எல்லாம் சகலம் என்ன பண்ண சொன்னா நாங்க உடனே இடியப்பமா புட்டோ எல்லாம் மொத்தத்துல நாங்க ஃபுல்லா மண்சட்டி தான் பாவிக்குது. நல்ல விஷயம். இது வந்து ட்ரிபிள் ரூம். மற்றது இன்னொன்று இருக்கு ரூம்ல வந்து இப்ப நீங்கள் ஃபெமிலியா வாங்கின பிள்ளைகளோட ஒரு
4 பிள்ளைகளும் அம்மா அப்பா வருவாங்கண்டா நீங்க வெளியால பாத்தீங்களா 107 ரூம். ஆமா இதை திறந்தா அது அட்டாக் ஆகும். அங்கால அந்த வெளி ரூம் வந்து இதோட சேர்ந்துருக்கும். அப்ப பிள்ளைகளையும் வந்து இங்க படுக்க விடலாம், பேரண்ட்ஸ் இங்க படுக்கலாம். அப்படி ஒரு இது செட்டப் போட்டுருக்கு. இதுல கீ வந்து மாஸ்டர் கீ இருக்கும். ஓகே அது நல்லா தான். இப்போ தனியா வச்சிருந்தா வேற வேற ஃபேமிலியா ரெகுலர் விடலாம். இப்போ ஒரே ஃபேமிலியில கணக்கு பேர் வரீங்கன்னு சொன்னா இது ரெண்டையும் சேர்த்து விட்டாலே இங்க படுக்க விட்டுட்டு வைஃப் அவங்க அங்க படுக்கலாம். இல்லாட்டி 2 ஃபேமிலி அதுக்கு தேவை பாத்ரூம் அங்க இங்கடாக்கி இங்க இங்க. அதோட அங்க ஒரு கிச்சன் ஒன்று இருக்கு. கிச்சன் ஏற்பாடு ஹீட்டர் எல்லாம் ஏசி ஃபேன் எல்லாம். வாடகை தான் எவ்வளவு உண்டு அதுவும் தெரியுங்க. இதுவும் வந்து ஒரு சிங்கிள் ரூம் தான். ஒரு கொஞ்சம் பெரிய பெட் தான் போட்டுருவோம். 2 பேருக்கு ஒரு ஆளுக்கு தான் கொடுக்கணும். ஏசி டிவி வைஃபை எல்லாம் ஃப்ரீ. டாய்லெட் பாத்ரூம் எல்லாத்துலயும் இந்த சின்ன மாதிரியும் இப்ப நீங்க பார்ட்டியில் செய்யறதுனாலும் வெளி பாத்ரூமும் இருக்கு. வெளியாக யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இது ஒரு தனி பாத்ரூம். சரி என்ன ரூம்ல இருக்கிறார்களும் வந்து பர்த்டே உங்களுக்கு ஒரு பிள்ளைக்கு பர்த்டேன்றாலும் இதுல நீங்க கொண்டாடலாம். அதுக்கெல்லாம் வந்து சார்ஜ்கள் ஒண்ணும் இல்லை. டிஸ்டர்ப் இல்லாம மற்ற ரூமுக்கு நீங்க செய்யறதாலும் பார்ட்டிகள் செய்யலாம். மற்ற ஃபுல்லாவும் கொடுக்கணும். ஃபுல் வீடாவும் கொடுக்கலாம். அது எனக்கு தெரியும். ஒரு நாளைக்கு 50 ஃபுல் வீடாவும் கொடுக்கணும். 8 ரூம் வரும். 8 ரூமும் கிச்சன் எல்லாம் ஃபுல் வீடுன்னா ஒரு நாளைக்கு 50 கொடுத்துருக்கோம். அதால எனக்கு தெரியும். ரெண்டாவது பரவாயில்லை. மற்ற விசிட்டிங் கார்டு அது நம்பரை போடுங்க. பொசிட் நம்பர் பொசிட் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே தேங்க்ஸ் அண்ணா, நன்றி. ஓகே இந்த இடம் பார்த்துருப்பீங்க. அதில் என்னால் காட்டக்கூடிய எல்லா ரூமும் உங்களுக்கு காட்டிட்டேன். மற்ற கிச்சன் இருக்குது, அதோட டிரைவர் மேருக்கும் ரூமுகள் இருக்குது தனியாக. இப்போ சாப்பாடும் இங்கே எடுத்துக்கொள்ளலாம்னால ஓகே எல்லாமே நல்ல விஷயம். இப்போ என்ன பிரச்சனைனா திருவிழா நேரத்தில் அவைலபிளாக இல்லை. எல்லா ரூமும் வந்து ஃபுல்லாக ஆகிட்டுது. இதான் இந்த மோட்டர் பைக். அது போயிட்டு 4 இடங்கு 2 போயிட்டு ரைட் லேடிஸ்னா ஸ்கூட்டி கொண்டு போகலாம். மற்ற கொண்டு போகலாம். பேங்க் ஆளுக்கு வந்து டிரைவர் நாங்கெல்லாம் போடுவோம். டிரைவர் நீங்க ரைட். என்ன நம்பி கொடுத்து போட்டு எதுவும் சிக்கலன்னு சொன்னா இதெல்லாம் பிரச்சனை இல்லை. டிரைவர் வாகனங்களுக்கு வந்து டிரைவர் அதுக்கு என்ன ஆயிடுச்சா? எதுக்கு அதுக்கும் நீங்க பஸ்ஸாக தான் கேட்டுக்கொள்ளணும். என்ன உங்களோட ஃபோன் நம்பரை போடுவேன். என்னன்னா அண்ணா இங்கே மெயின்டைன் பண்ணுறதால அவருக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரியும். நார்மலாக இந்த வீடு ஃபுல் வாடகை எவ்வளோ தெரியும். என்னென்னா பஸ் இப்போ கோயில் அவரும் ஒரு கோயில் திருவிழா நிற்கிறதால எங்களால் கால் பண்ணி கண்டக்ட் பண்ண எல்லாமே இருக்குது. இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸும் தந்திருப்பேன். இல்லை உங்களுக்கு நான் ஃபோன் நம்பரை தந்து விட்றேன். நான் அதை கண்டக்ட் பண்ணி நீங்கள் இது சம்மந்தமான மேலதிக விவரங்களை தெரிஞ்சு கொள்ளலாம். நன்றி அண்ணா, நீங்கள் எல்லாம் சொன்னது நன்றி.